கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறவராக, தடைகளை உடைத்தெறிந்து நமக்கு பாதைகளை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை ஒரு இளம் பெண், அவள் தன்னுடைய சிறு வயதிலிருந்து ஒரு முறை கூட ரயில் பயணம் சென்றதில்லை. ஆனால் முதல் முறையாக ரயிலிலே பயணம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவும் ஒரு நீண்ட பயணம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவளுக்கு ஒரு ஜன்னலோர இருக்கை கிடைக்கிறது. அந்த சீட்ல அமர்ந்து ஆரம்பத்துல அந்த ரயில் பயணம் அவளுக்கு மிகுந்த இனிமையாக இருந்தது. முதல் அனுபவம், ரொம்ப சந்தோஷத்தோடு அதை அனுபவித்துக் கொண்டே போனால், கொஞ்ச தூரம் சென்ற பின்பதாக ஜன்னல் ஓரத்திலிருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய நதி ஒன்று, நீரோடை ஒன்று இருப்பதை பார்த்தார். அந்த நதி முழுவதும் ஏராளமான தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடினது. இப்பொழுது அவருக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டது. இந்த தண்ணீர்களுக்கு மேலே எப்படி இந்த ரயில் சென்றடையும்? இவ்வளவு தண்ணீர் ஓடுகிறதே, நிச்சயமாக இது அந்த தரை வழியாய் இந்த ரயில் போகும்போது அந்த தண்ணீரில் மூழ்கி போகும் அல்லவா, என்ன நடக்க போகுதோ என்று சொல்லி ஒன்றும் புரியாமல் அந்த பயந்து கொண்டே போனார். கிட்டத்தட்ட அந்த ரயில் அந்த தண்ணீர் அருகில் வந்து விட்டது. இவளுக்கு இன்னும் அதிகமான பயம் ஏற்படுது. நெஞ்செல்லாம் படபடத்தது. சில நிமிடத்தில், சில நொடியில் பார்த்தால் அந்த ஆற்றின் மீது மேலேயே அந்த ரயில் போவதை போல உணர்ந்தால் அந்த தண்ணீர் ஒன்றும் இவளை ஒன்றும் செய்யவில்லை. பின்பதாக தான் நன்றாக உற்று பார்க்கும்போது அந்த ஆற்றின் மீது மிகப்பெரிய பாலம் ஒன்று இருப்பதை பார்த்தார். உடனே மிகுந்த நிம்மதி அப்பொழுதுதான் வந்தது. பரவாயில்ல, இந்த பாலத்தின் மூலமாய் நாம் பாதுகாக்கப்பட்டோம் என்று நினைத்தார். இன்னும் சில தூரம் கடந்து சென்ற பின்பதாக இதே போல இன்னும் சில நதிகள் வந்தது. அப்பொழுதும் இவருக்கு பயம் ஏற்பட்டது. ஆனால் அந்த நதிகளுக்கு மேலாகவும் பாலங்கள் இருப்பதை பார்த்தால் அந்த பாலத்தின் மீது இந்த ரயில் சென்றது. அதனால எந்த ஆபத்தும் அந்த ரயிலுக்கோ, ரயிலில் அமர்ந்திருந்த இந்த பெண்ணுக்கோ, யாருக்கோ ஏற்படவில்லை என்பதை புரிந்து கொண்டால், அதுக்கப்புறம் தான் இவருடைய மனதில் ஒரு புரிதல் வந்தது. எங்கெங்கெல்லாம் நீரோடைகளும் ஆறுகளும் நதிகளும் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் நிச்சயமாய் இந்த ரயில் செல்வதற்கு ஒரு பாலம் இருக்கும் என்பதை அவள் புரிந்து கொண்டார். அதற்கு பின்பதாக எதை குறித்து அவள் பயப்படவில்லை. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஒவ்வொரு ஸ்டெப்பாய் நம்ம முன்னேறி செல்லும் போது, வாழ்க்கையில ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு அநேக புதிய ஆச்சரியங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். முன் அனுபவம் இல்லாத சில சூழ்நிலைகளுக்காக போகும்போது நமக்கும் இதே போல பயமும் பதட்டமும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் பெரியவராக இருக்கிறார். எப்படி ஒவ்வொரு நதிகளுக்கும் மேலாக பாலங்கள் இருக்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பாலமாக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு புதிய பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலையும் கூட நீங்கள் அநேக காரியங்களை குறித்து வேதனையோடு, பயத்தோடு, அடுத்து நான் என்ன செய்வது என்று திக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்பொழுது நமக்கு ஒத்தாசை தருகிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்கு பாலமாக இருந்து, பாதையாக இருந்து நம்மை வழிநடத்த அவர் உண்மையும் உத்தமும் உள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்திலே கூட பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களும் 430 வருஷம் அடிமைகளாக எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். பல தலைமுறைகள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்து இப்பொழுது முதல் முறையாக அவர்கள் விடுவிக்கப்பட்டு மோசே மூலமாய் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காக முதல் முறையாக எகிப்திலிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். புறப்படும் போது ரொம்ப ஆரவாரத்தோடு, சந்தோஷத்தோடு புறப்பட்டு மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த மகிழ்ச்சி சில நிமிடங்களுக்குள்ள நீடிக்கவில்லை. காரணம், அவர்கள் சென்று கொண்டிருந்த பாதையிலே முன்பதாக செங்கடல் வந்தது. இவர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த ஜனங்கள் நினைத்தாங்க, செங்கடல் இருக்குது, நம்ம மறுபடியும் பின்னாடி போய் வேற பாதை வழியா போயிடலாம் நினைச்சாங்க. அப்படி நினைச்சு திரும்பி பார்த்தா பின்னாடி பார்வோனுடைய சேனைகள், முன்னாடி செங்கடல், பின்பதாக பார்வோனுடைய சேனைகள். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அப்பொழுது இதோடு நம்ம மறித்து விடுவோம் என்று நினைத்து வேதனைப்பட்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், மோசையோடு சண்டை போட்டார்கள். கர்த்தரோ அந்த செங்கடலை பிளந்து பாதையை உண்டு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். அதே நேரத்திலே தேவன் சொன்ன வார்த்தையின்படி, இன்று காணும் எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த எந்த செங்கடல் இவர்களுக்கு பாதையை தந்ததோ அதே செங்கடல் பார்வோனுடைய சேனைகள் அழிவதற்காக அது பயன்பட்டது. எனவே இந்த காலை நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலையும் செங்கடலை போன்ற பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பார்வோனுடைய சேனைகளை போல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து
அந்த செங்கடல் போன்று இருக்கிறதான பிரச்சனைகளையும் பிரித்து பாதைகளை உண்டு பண்ண உங்களை அழைத்து செல்ல அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீர்கள். குறிப்பாக உடைய எதிர்கால வாழ்க்கை குறித்தோ, உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ, திருமண காரியங்களை குறித்தோ, பொருளாதாரத்தை குறித்தோ பயப்படாதீர்கள். உங்களுக்கு உதவி செய்ய நம்முடைய தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காப்பாற்றி நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் யார் யாரெல்லாம் பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்கொள்வது என்று தயங்கி நிற்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, நம்பிக்கை கொடுங்க, ஒரு புதிய பாதையை ஏற்படுத்துங்க. எல்லா விதமான பயங்களுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் காத்துக் கொள்வீராக, ஒரு அதிசயத்தை காண செய்வீராக. தொடர்ந்து உம்மை நம்ப விசுவாசிக்க உம்முடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.